நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. தெலுங்கானா மாநிலத்துல பெண்ணொருத்தங்க ரயில்வே எஸ்ஐன்னு சொல்லி அந்த உடைய அணிஞ்சு ஒரு வருட காலமா பெற்றோரையும் ஊர் மக்களையும் ஏமாத்திட்டு வந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யும் போதுதான் இந்த பெண் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விவரமே தெரிய வந்திருக்காம். ஆர்பிஎஃப் வீரர்கள் அந்த பெண்ணை கையும் களவுமா பிடிச்சு அவங்க கிட்ட விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. சினிமா பாணியில இப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நார்கட்பள்ளி பகுதியை சேர்ந்தவங்க மாளவிகா ஹைதராபாத்ல தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சிருந்திருக்காங்க. ரயில்வே அதிகாரி ஆகணும், ஆர்பிஎஃப் வீரர் ஆகணும் அப்படின்றது இவங்களுடைய கனவா இருந்திருக்கு. அதுக்காக 2018ஆம் ஆண்டு இவங்க ஆர்பிஎஃப் தேர்விலையும் பங்கெடுத்திருக்காங்க. ஆனா பார்வை குறைபாடு காரணமா இவங்க தகுதி பெறல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழல தான் எப்படியாச்சும் ஆர்பிஎஃப் வீரரா பணியாற்றிட்டு வரதா தன்னுடைய பெற்றோரை நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹைதராபாத் எல்பி நகர்ல அதுக்கான உடையை இவங்க வாங்கினதா கூறப்படுது. அந்த உடை அணிஞ்சுதான் தன்னுடைய பெற்றோரையும் ஊர் மக்களையும் இவங்க நம்ப வச்சிருக்காங்களாம். அதாவது ரயில்வே எஸ்ஐயா இவங்க பணியாற்றிட்டு வரதா தன்னுடைய பெற்றோர் மற்றும் ஊர் மக்களை இவங்க ஒரு வருடத்துக்கு மேல நம்ப வச்சதா கூறப்படுது. இவங்க நிஜமாலுமே ரயில்வேல எஸ்ஐயா இருக்காங்க அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே நம்பிட்டு இருந்திருக்காங்களாம். அதன்படிதான் இவங்களுக்கு திருமண ஏற்பாடுகளையும் பெற்றோர் செஞ்சிருக்காங்க. தங்களுடைய மகள் ஆர்பிஎஃப்ல பணியாற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்களுக்கு வரன் தேடி இருந்திருக்காங்க. பெண் பார்க்கும் நிகழ்வப்ப கூட அதே ஆர்பிஎஃப் உடையில தான் இவங்க வந்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்து மாப்பிள்ளை வீட்டார் இவங்கள சம்பந்தமா விசாரணை மேற்கொண்டிருக்காங்களாம். அதாவது ஆர்பிஎஃப் அதிகாரிகள் கிட்ட இவங்க தொடர்பா விசாரிக்கும் போதுதான் இவங்க ஆர்பிஎஃப் வீரர் இல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்காம். உடனடியா இது சம்பந்தமான தகவல் அறிஞ்ச உடனே ஆர்பிஎஃப் வீரர்கள் செகந்திராபாத் ரயில் நிலையம் பக்கத்துல சுத்திட்டு இருந்த மாளவிகாவை கையும் களவுமா பிடிச்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இவங்க கிட்ட விசாரிக்கிறது மூலமா இன்னும் பல தகவல்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்படி பெண்ணொருத்தங்க ரயில்வே அதிகாரி ஆகணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு தகுதி பெறல அப்படின்ற காரணத்தினால தன்னுடைய பெற்றோர் மற்றும் ஊர் மக்களை தான் ரயில்வே துறையில தான் வேலை செய்யறதா ஒரு வருடத்துக்கு மேல நம்ப வச்சுட்டு வந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.